வணக்க மக்களே. எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதி 2 ஆண் பெண்கள் இருவருக்குமே இலவச பொருந்து. வீடு இல்லாதவர்களுக்கு கிராமத்திலும் நகரத்திலையும் வீடு இலவசமாக இடம் வாங்கி கட்டித்தப்படும். அதே மாதிரி 5 லட்சம் பேருக்கு பைக்கு. அதே மாதிரி இன்னும் சில திட்டங்கள்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் ஓரளவுக்காவது எடப்பாடி ஆட்சியில் நல்லா ஓரளவுக்கு செய்வாங்க. ஆனால் இந்த திருட்டுத்திராம ஆட்சியில் 5 வருஷத்தில் 5 கோடி ரூபாய்க்கு என்ன மயிர பண்ணாங்க ஒன்றுமே தெரியல. இத்தனைக்கும் மதுவிலக்கு அமல்படுத்தவே இல்லை. நீட்டுனா நக்கிட்டு போயிடுச்சு. 5 லட்சம் பேர் வேலை கொடுக்கன்னு சொன்னான் திமுக, அது நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே செய்யலை. 550 வாக்குறுதியில் வெறும் 11 வாக்குறுதி நிறைவேற்று திருட்டு திராவிடகம். இவ்வளோ ஊழல் பண்ண இந்த அரசாங்கம் இவங்க திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா அரசாங்க அதிகாரி எவனுமே வேலை செய்ய மாட்டான். அதான் உண்மை. எங்கே உட்காந்து வசூல் தான் பண்ணுவோம் அரசு அதிகாரிங்க எல்லாருமே. கலெக்டர் ஆஃபீஸ் கூட வைப்பாங்க, மனு வாங்கிட்டு குப்பையில் போட்டுருவோம். அந்த கலெக்டர் அந்த மதுருக்கு என்ன விசாரணை நடத்த கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர் தனிப்பெருக்கு புகார் அனுப்பினாலும் அதை தூக்கி குப்பையில் போட்டுருவானுங்க. திருட்டுத்துறாருக்கு அது மட்டும் இல்லை. இந்த அம்மா ஆட்சியில் 2 பெண் குழந்தைகளுக்கு 50,000 பணம் கொடுத்துச்சு. அப்போ 15,000 25,000. இது வரைக்கும் இந்த திருட்டுத்திராவிடங்க யாருக்குமே தரல. இந்த 5 வருஷத்தில் யாராவது வாங்கியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாமே கிடப்பு போட்டான் அந்த ஆள். அப்போ 5 லட்ச ரூபாய் 5 கோடி ரூபாய் வாங்கி என்ன பண்ணார் ஸ்டாலின்? அது மட்டும் இல்லை, 5 வருஷத்தில் மதுவிலக்கில் வந்த பணத்தை எங்கே ரோடு போடலை, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யலை, எந்த ஒரு வசதியும் செய்யலை. 100 நாள் வேலை கூட 50 நாள் வேலை தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணாங்க திராவிடகம்? இந்த திருட்டு திராவிடகம் கொடுப்பான், அடுத்து நீட்டுமா, அடுத்து என்னென்னமோ கொடுப்பான் சலுகை. எவனும் நம்பிடாத, நம்பிட்டு நாசமாக போயிடாத. எவன் வேணால் ஆட்சிக்கு வரலாம். அந்த திருட்டு திராவிடகம் ஸ்டாலின் மட்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது.